ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபினா பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் நெய், இந்த ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நெய் ஊற்றிக்கலாம். கிராம்பு, பட்டை, 2 பிரிஞ்சி இலை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் சோம்பு கொஞ்சம் போட்டுருக்கேன். சோம்பு கொண்டு வச்சா 3 வெங்காயம் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டு வளர்க்கணும். 2 பச்சை மிளகாய் தூள் போட்டு வச்சுருக்கேன், அதையும் போட்டுருவேன். அதுங்களுக்கு வந்துட்டாங்க கண்ணாடி பழம் அந்த மாதிரி இருக்கா, இந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ 3 தக்காளி போட்டுக்கலாம். அதே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுவோம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி புதினா போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு புதினா போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக மூடும் போது கொத்தமல்லி போடலாம். இப்போ மசாலா ஐட்டம் எல்லாம் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் ரெட் சில்லி போட்டுக்கலாம். மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு சிக்கன் போட்டுக்கலாம். இப்போ சிக்கனை போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் இதிலே வதங்கணும். ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். சிக்கன் போட்டாச்சு. 1 ஸ்பூன் உப்பு போட்டு 2 விசில் விட்டுருவோம். நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த கிண்ணத்தில் 2 கப்பு அரிசி எடுத்துருக்கேன். இதே கிண்ணத்தில் நம்ம 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். 3 கப்பு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ குக்கர் மூடி 2 விசில் விடுவோம். அப்புறமா அரிசி போட்டுக்கலாம். விசில் அடங்கிச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நம்ம இப்போ அரிசி போட்டுக்கலாம். நான் பாஸ்மதி அரிசி தான் 2 கப்பு எடுத்துருக்கேன். போட்டுக்கலாம். இது வந்துச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணி 1 விசில் விடுவோம். நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டோம். 1 விசில் வந்தோடனே பார்க்கலாம். குக்கர் விசில் அடங்கிச்சு. இப்போ நம்ம திறப்போம். எப்படி பூவாக வந்திருக்கா. அதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.